எதுக்கு சிரிக்கிற நீ? இல்ல, என் அண்ணன் தான் வருஷம் வருஷம் ஜெயிக்கும். அண்ணன் இப்போ இல்ல, அதனால ஈஸியா ஜெயிச்சிடலான்னு பாத்திருப்பீங்க. பாண்டியனோட தங்கச்சி வந்ததும் தோத்துருவோன்னு உங்களுக்கு பயம். அதான் சிரிப்பா இருக்கு. அண்ணே, என்ட்ரி ஃபீஸை கொடுத்து விடுங்கண்ணா, போகட்டும். இவ்ளோ பயம் இருக்கிறவங்க எதுக்கு இந்த ரேஸ்க்கு வரணும்? ஏய், யார பாத்தீங்கன்னா பேசுற? யாருக்கு பயம்? பயம் இல்லைண்ணே, அப்ப வாங்க ரேஸ் ஓட்டலாம். ஏன்பா பிரச்சனை பண்ற? அதான் அந்த பொண்ணு இவ்வளவு சொல்லுதுல்ல. சரிண்ணா, ரேஸ் ஓட்டுறோண்ணா. ஏய், இந்த ரேஸ்ல நீ என்ன கெதியாவன்றத மட்டும் பாரு. பார்க்கலாம் பார்க்கலாம், கிளம்புங்க. ஏய், வாங்கடா வாங்கடா. வாடா, இப்படி சும்மா விடக்கூடாதுடா. அக்கா, இவ்ளோ பிரச்சனை நடக்குது, இதுல கலந்துக்கணுமா? ஏதாவது பண்ணிட போறாங்கக்கா. ஏய், பாண்டியன் தங்கச்சிடி, என்ன பெருசா பண்ணிடுவாங்க, பாத்துக்கலாம். அண்ணே, நீங்க என்ட்ரி போடுங்கண்ணே. சரி, சொல்லுமா. வீரா, இதுல ஒரு கையெழுத்து போடுமா. கொடுங்க. இந்தா போடு. இந்தாங்கண்ணே. எல்லாரும் கேட்டுக்கோங்க. மொத்தம் 3 ரவுண்டு. ஒவ்வொரு ரவுண்டுக்கும் இடையில 5 நிமிஷம் பிரேக்கு. அது இன்ஜின் கூலிங் பீரியடு. யாராவது ரூல்ஸை பிரேக் பண்ணா உடனே ட்ராக் விட்டு வெளில அனுப்பிச்சிடுவோம். இன்னும் 5 நிமிஷத்துல ரேஸ் ஆரம்பிக்கும். புரிஞ்சுதா? டேய், இந்த ரேஸ்ல நாம இன்னைக்கு ஜெயிக்கிறோமோ இல்லையோ, ஆனா சரியான காமெடி மட்டும் இருக்கு. டேய், நம்ம கிட்டே சவால் விட்டு ஜெயிக்கிறேன்னு சொல்லியிருக்கால. ஒரு ரவுண்ட்லயே பின் கேட்டு வழியா ஆட்டோ எத்தனும் ஓட போறா பாரு. என்னக்கா இவங்க இப்படி பேசுறாங்க? பிருந்தா, ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் இப்படிலாம் வாய் பேச மாட்டான். பயப்படுறவன் வாய் தான் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணாத ஆட்டோ மாதிரி கடகடன்னு ஆடிக்கிட்டே இருக்கும். ஏய், யார பார்த்து பயப்படுறன்னு சொல்ற? அப்போ பயம் இல்லையா? அப்போ கொஞ்சம் வாயில ரேஸ் ஓட்டாம நீங்க கிரவுண்ட்ல ஓட்டுங்க. என்ன, எங்க அண்ணன் கூட சின்ன வயசுல இருந்தே வரேன். உங்க எல்லாருமே பாத்துட்டு தான் இருக்கேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்களா? உனக்கு இன்னைக்கு இருக்குது. ரேஸ் ஆரம்பிக்க போகுது. பாத்து ஓட்டுக்கா. ஸ்டார்ட். போலாம். அஞ்சு நிமிஷம் பிரேக். அடேங்கப்பா, ஏமா இவ்வளோ ஃபாஸ்டா வந்தா
நாங்களாம் எப்படிம்மா ஆட்டோ ஓட்டுறது? கடைசியா வர்றதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுவோம் போல. ஏதோ பெருசா பேசுன இதுக்கு தானா? ஸ்கூலுக்கு ட்ரிப் அடிக்கிற ஆட்டோவெல்லாம் ரேஸுக்கு எத்தனை வந்தா இப்படிதான் நடக்கும். பாவம் 1000 ரூபா 2 நாள் சவாரி காசு இப்படி விட்டுட்டியே. நான் வேணா கமிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா? காசை வாங்கி கிளம்புறியா? அக்கா இந்தாக்கா தண்ணி குடிக்கா. ஏய் என்ன விட்டு ஓவரா பேசிட்டு இருக்க? என் அக்காவில ஜெயிக்க முடியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவ நினைச்சானா ஒரே ரவுண்ட்ல மொத்த பேரையும் முடிச்சிருவா. அடேங்க அப்பா, இந்த பாடி கார்டுக்கு இவங்க ஜோடி கார்டா? நல்லா இருக்குதுமா. ஏய் என்ன விட்டு ஓவரா பேசுற? பிருந்தா 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 நீ விடு. மேட்ச் இன்னும் முடியலனா? இன்னும் 2 ரவுண்ட் இருக்குல்ல, பாத்துக்கலாம். பாத்தீங்கன்னு தானே இருக்கும். அக்கா ரொம்ப அடிபட்டுருச்சு அக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, லைட்டா தான். மாமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். மாமா சீக்கிரம் போனை எடுங்க மாமா. யார் என் கனவுக்கு நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுறது? இப்போ என்ன போட்டு வச்சிருக்காங்களா? ஹலோ மாமா நான் பிருந்தா பேசுறேன். என்ன பிருந்தா, இந்த நேரத்துலையுமா விஜய் பிரச்சனை பண்ணுறா? ரொம்ப பண்ணானா போட்டு தள்ளிடு, காலைல பார்த்துட்டு. ஐயோ மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. வேற என்னம்மா? இவளுக்கு எதுக்கு இந்த வேலை? வர வீரா, நான் இருக்கேன், நீ தைரியமா ஓட்டு. என்னடா அந்த பொண்ணு முதல் ரவுண்ட்லயே காலி ஆயிருன்னு பார்த்தா இவ்வளவு அடி வாங்கி 2வது ரவுண்ட்ல இப்படி ஓட்டிட்டு வருது. நம்ம பசங்க என்ன தாண்டா பண்றானுங்க? ஏய் வெளில வா. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னமா ஏய் பண்ற? சட்டில இருந்து கையெடு. ஒரு செகண்ட்ல நான் இப்ப ஜெயிச்சிருந்திருப்பேன். இப்படி சீட்டிங் பண்ணி ஜெயிக்க பாக்குற? உனக்குலாம் வெக்கமா இல்ல? என்ன சீட்டிங்க? போட்டினா அப்படிதான் இருக்கும்.
முடிஞ்சா எங்களை பீட் பண்ணு. இந்த சவுண்டு விடுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. அண்ணா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என் அக்கா ஆட்டோவை இடிச்சு தள்ளனே ஓட்டுறீங்க. ரேஸ்னா அப்படிதாம்மா இருக்கா. அவளை கஷ்டமா இருந்துச்சுன்னா எங்கேயாவது கோலப்பட்டி சமையல் பட்டின்னு போய் கலந்துக்க வேண்டியதானே. ஈ, எதுக்காக ரேஸுக்குலாம் வரீங்க? யோ அம்பேரு, என்னைய அந்த பொண்ணு என்னை எப்படியாவது ஜெயிக்க விடுங்கன்னு கெஞ்சிக்கு நிக்குது. ஏய் ஏமா என்னம்மா உனக்கு பிரச்சனை? அண்ணா நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க எவ்வளவு அராஜகம் பண்றாங்க. மா போட்டினா அப்படிதாம்மா இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி தான் ஜெயிக்கணும். உங்களுக்கு பயமா இருந்தா ஏதாவது ஆபத்துன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா என்ட்ரி ஃபீஸை வாங்கிட்டு இப்போ கூட வெளில போயிடுங்க. 2 ரவுண்ட்லேயும் மூர்த்தி தான் ஜெயிச்சிருக்காரு. இன்னும் ஒரு ரவுண்டு தான் இருக்கு. அந்த ஒரு ரவுண்ட்லயும் நான் தான் ஜெயிப்பேன். என்னம்மா ஒதுங்கிக்கிறியா? இல்லண்ணே, என்ன ஆனாலும் சரி பாத்துக்கலாம். ஓ வீரம் அங்க இறங்கிட்டாங்கப்பா. ம் ஏன்பா எல்லாரும் ஆட்டோ பொசிஷனில் போடுங்கப்பா. போமா. மரியாதையா இப்பயே கிளம்பிட்டீங்கன்னா உன் ஆட்டோ அது மிஞ்சம். 3வது ரவுண்டுக்கு கலந்துக்கிட்டேன்னு வச்சுக்க, உன் மொத்த ஸ்பேர் பார்ட்ஸும் ரோட்ல தான் இருக்கும். பாத்துக்க. ஏய் என்ன சிரிக்கிற? புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிச்சு? நீங்க எனக்கு எவ்வளவு பயப்படுறீங்கன்றது புரிஞ்சிருச்சு. பயத்தை உங்க கண்ணுல பாத்துட்டேன். இனி விட்டுருவேனா என்ன? ஜெயிச்சு காட்டுறேன். அண்ணா தங்கச்சி அசிங்கப்படுத்துறாங்கண்ணா. உன் ஆட்டோவை ஒண்ணு இல்லாம பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. நம்ம ஜெயிச்சு காட்டணும்னா ஓய் ஏய் கழட்டி விட்டு வந்துட்டல. நீ எப்படிங்க? நீ எங்கெல்லாம் இருப்பியோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். என்ன போனா எங்கெல்லாம் கொஞ்சம் ஓவரா ஊழ விடுதா? இப்போ நீ ஓட்டுற ரேஸில் அவன் செவ்வில் திரும்பணும். நீ இறங்கியாட்டி நான் இருக்கேன். என்ன பார்க்குற? அவனுக்கெல்லாம் நம்மளான்னு பார்த்துடலாம். நீ எடு. நீ ஆட்டோ ஓட்டும்போது பின்னாடி இருக்கிற எனக்கே அள்ளு விடும். இவனுங்கெல்லாம் பிளகா பசங்க. நீ இறங்கியாட்டி இது உன் கிரவுண்டு. இங்கே பாரு, சுற்றி இருக்கிற யாருமே உனக்கு போட்டி இல்லை. நீ தனியால் ஆட்டோ ஓட்டுறேன்னு நினச்சிக்கோ. உன் ஃபோக்கஸ் மொத்தமும் அந்த பார்டரில் தான் இருக்கும். ஓட், நான் இருக்கேன். வண்டி எடு. பார், இவ்வளோ நேரம் உன்னை டார்ச்சர் பண்ணி வண்டி ஓட்டினானுங்கல்ல, மாவளை அதை இப்போ நீ திருப்பி தர. புரியுதா? ஓட்டு விடாத. வீரா, உன் ரைட்ல வரான் பாரு, போட அவனை. அவன் இந்த கிரவுண்ட்லயே இருக்கக்கூடாது. அடி வீரா, இறக்கமெல்லாம் பார்த்துட்டு இருக்காது. இடி.
கீரை போட்டு அழுத்து. என்ன பண்ற? விடு மரா, கீழே விடு. சபாஷ்மா. சூப்பர்க்கா, சூப்பர் சூப்பர்க்கா. செம்மக்கா, கலக்கிட்ட. வாங்கப்பா வாங்க. ஏன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? அப்புறம் இந்த கோல போட்டியும் சமையல் போட்டியும் அடுத்த வாரம் ரெண்டுமே எங்கள் ஏரியாவில் நடக்குது. வந்து கலந்துக்கிறீங்களா? கண்டிப்பாக அதுலேயாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஏய் என்ன ஏதோ உன் பொண்டாட்டி ஃப்ளூக்ல ஜெயிச்சிட்டா, அதுக்கு போய் ஓவரா பேசுனுங்கிற. நான் ஓவராக பேசுகிறேன்னா நீ பேசுனதுக்கு பதில் சொல்கிறேன். இனிமேல் இந்த சவுடால் விடுறது, ஆட்டோவை டேமேஜ் பண்ணுறது, இந்த வேலை வச்சுக்காத. மாமனை இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த உன் ஆட்டோ இருக்கும் இருக்க மாட்டேன். ஏய் டே ஆடாங்கடா. வீரனா யாரும் இல்லாதவன் நினச்சிட்டியா? அவளுக்கு நான் இருக்கேன். அவளுக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் வந்து நிற்பேன். ஆமாம், உங்களுக்கு பொண்ணுங்கன்னா அவ்வளோ நக்கலாக போச்சா? பார்த்தல, நீங்கள் இவ்வளோ நேரம் ஏமாற்றி சீட் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் ஜெயிச்சு வந்து நின்னால, அதுதான் வீரா. பார்த்தியா பொண்ணுங்களோட பவரை? எப்பயும் யாரையும் குறைச்செல்லாம் இட போடாதுன்னு போ. கடைசி கவுண்டர் மறந்துட்டானே. ஒரு நிமிஷம், 1 minute. ஏன் பெருசு, இந்த ஆறுதல் பரிசுன்னு ஏதாவது இருக்கு? அதெல்லாம் இல்ல தம்பி. அது கூட இல்லையா? என்ட்ரி ஃபீஸ் கூட போச்சு. டே போங்கடா, முறைச்ச ரொம்ப அசிங்கமா இருக்கீங்க போ. மாமா சூப்பர். நீங்க வந்து உட்கார்ந்த உடனே அக்காக்கு வந்துச்சு பாருங்க பவர். அதான் லவ்ங்கிறது இல்லக்கா? அப்படி சொல்ல பிருந்தா. சரி வாப்பா, நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம். வாங்க எல்லாம் வந்துருங்க தம்பி, வாங்க போலாம். ஏன் முறைக்கிறா? உனக்கு ஏதோ அறிவுங்கிறது இருக்காடி? எதுக்கு இப்ப இந்த ரேஸ் எல்லாம்? இவ்வளவு நேரம் எனக்கு சப்போர்ட் தானே பண்ணிட்டு இருந்தா, இப்ப ஏன் இப்படி கேக்குற? அது என் பொண்டாட்டி எதுல கலந்துக்கிட்டாலும் அவ அதுல ஜெயிக்கணும். அதுக்கு ஒரு புருஷனா இருந்து அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணதான் செய்வேன். அதுக்குன்னு நீ என்ன வேணா பண்ணுவியா? சரி, ஏதோ நம்ம ஜெயிச்சிட்டோம், பரவாயில்ல. கையில கால் அடிபட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? நீ ஒன்னும் கஷ்டப்பட தேவையில்ல, சரியா? நானே நல்லா பாத்துப்பேன். நான் ஆக்சிடென்ட் ஆகி சாக கிடந்தப்ப எனக்கு என்ன நீ போனியா? என்ன பாத்துக்கிட்ட தானே? அந்த மாதிரிதான் நானும் உன்னை பாத்துக்கணும். நீ வேணா நான் உன் புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு சுத்து. நான் அப்பெல்லாம் இருக்க முடியாது. இப்ப என்ன அர்ஜென்ட்னு இந்த ரேஸ்க்கு வந்த நீ? இத்தனை வருஷமா எங்க அண்ணன் தான் இதுல ஜெயிச்சிட்டு இருந்தது. இந்த வருஷம் நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் நான் ஓட்டினேன். அதுக்கு என்கிட்ட கூட சொல்லாம உன் உசுர ரிஸ்க்ல வைப்பியா?
உன்னெல்லாம் அடிச்சு வளர்த்துருக்கணும்டி. அதான் தப்பா போச்சு. ஆ? இங்க பார், நீ எதுல வேணா கலந்துக்க, என்ன வேணா பண்ணு. ஆனா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு. தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலை அதுக்கப்புறம் பண்ணாத. என்ன முழிக்கிற? ம் சரி சரி, உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. பாத்துக்க, எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க, மதிக்கிறாள பாரு. விடுங்க மாமா, அதெல்லாம் உள்ளுக்குள்ள உருகிட்டு தான் இருப்பா. ஆமா தானக்கா, அதான் வெளியே தெரியுதே. விடுக்கா. இத்தனை வருஷமா நம்ம ரேஸ் நடத்திட்டு ஆமா. இருக்கோம். இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட ரேஸ்ல கலந்துகிட்டதும் இல்ல, ஜெயிச்சதும் ஆமா இல்ல. ஆமா. முத முறையா பாண்டியனோட தங்கச்சி வீரா தைரியமா அந்த போட்டியில கலந்துகிட்டு ஜெயிச்சிருக்கான். அதுக்கான பரிசை நம்ம தலைவர் வழங்குவார். வீரா, போ. வீரா, ஆமா. முன்னாடி வாம்மா. அக்கா போக்கா. இந்தாம்மா, வாழ்த்துக்கள். மரா, நீ கவலைப்படாதடா, அந்த கடை உனக்கு தான். இனிமே அது நம்ம கடை.